ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சம்திங் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம 4 சுவாரஸ்யமான பசில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு லாஜிக்கல் கொஷின்ஸ், புதிர் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே போல் சிமிலரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசில் நம்பர் 1. நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு ஹனிமூனுக்கு பாரிஸ் போகிறாரு. அவங்க ஒய்ஃப் கட்டாயம் பாரிஸ் தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு சின்ன கவலை. அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஈஃபில் டவர்னால் சுத்தமாக பிடிக்காது. சரி, மற்ற நாளெல்லாம் இவளை நான் சுற்றி காமிக்கிறேன், ஆனால் ஒரு இடமாவது எனக்கு அந்த ஈஃபில் டவர் தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. தன்னோட கவலையை ஹோட்டல் மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, சார், இந்த ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஈஃபில் டவர் கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு இடம் எதுவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். ஆன்சரை நம்ம 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆன்சர் ஈஃபில் டவரோட பேஸில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டோ அல்லது காஃபிலையோ நீங்கள் போய் உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஃபில் டவரை பார்க்க முடியாது. அந்த ஒரு ஸ்பாட்டை தவிர வேறு எல்லா இடத்துல இருந்தும் பாரிஸ்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் ஈஃபில் டவரோட கோபுரத்தை கட்டாயம் பார்க்க முடியும். அடுத்த பசில், 4 நண்பர்கள் சேர்ந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் 4 காஃபியும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா அதில் விழுந்து கிடக்குது. சரி, இந்த ஃப்ரைஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வர்கிட்ட சொல்கிறாங்க. 10 நிமிஷம் கழித்து சர்வர் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராரு. ஒரே ஒரு நண்பர் மட்டும், இது அந்த பழைய ஃப்ரைஸ் தான், நீங்கள் இதை ரீப்ளேஸே பண்ணல அப்படின்னு சொல்லி சர்வரை திட்டுறாரு. அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ட்ரையாக தான் சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சாப்பிடும்போது அது மேலே பெப்பரோ சால்ட்டோ அல்லது டொமேட்டோ கெச்சப்போ போட்டுக்கலாம். சர்வர் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்த ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டைம் கொண்டு வந்ததில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் அது மேலே ஒட்டி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்த அதே ஃப்ரைஸை தான் அவர் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டு கொடுத்துருக்காரு. இதை பார்த்து தான் அந்த நபர் அந்த சர்வரை திட்டியிருக்காரு. அடுத்த பசில், ஒரு லேடி ஹாரர் ஹவுஸ்க்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய கதவுகள் இருக்குது. அங்கே இங்கேன்னு தேடி கடைசியில் டாப் ஃப்ளோரில் 3 கதவு அவங்க முன்னாடி இருக்குது. இப்போ இவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். இவங்க கத்தி கூப்பிட்டாலும் கேட்குற தொலைவில் யாருமே இல்லை. இப்போ இந்த 3 கதவையும் அவங்க திறந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கதவில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போனோடனே இவங்க செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியர் அங்கே இருக்குது. அடுத்த கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா பனிப்படர்ந்த பிரதேசம், ரொம்பவே குளிராக இருக்குது. அதுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே இவங்களோட ரத்தம் உறைஞ்சு அகெயின் இவங்க இறந்து போயிடுவாங்க. அடுத்த ரூம் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சேபர் டூத் டைகர் இருக்குது. ஆனால் அது நெருப்பு கக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்க இந்த 3 கதவில் எந்த கதவு மூலியமாக வெளியே போய் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சேபர் டூத் டைகர் அப்படிங்கிறது பழங்காலத்தில் ஐஸ் ஏஜில் இருந்தக்கூடிய ஒரு புலி வகை தான். இந்த டைகர் அழிஞ்சு பல 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரூமில் சேபர் டூத் டைகர் இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. அது போக சேபர் டூத் டைகர் நெருப்பு கக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த ரூமில் இருந்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கஸ்டமர்ஸை பயமுறுத்தக்கூடிய ஒரு பிரமை தான். ஸோ அந்த ரூமில் அவங்க உள்ளே என்ட்ரு பண்ணி ஈஸியாக தப்பிச்சு போயிடுப்பாங்க. அடுத்த பசில், ஒரு லேடிக்கு ஒரே மாதத்தில் 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க ட்வின்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க யாராக இருக்கக்கூடும்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த 2 குழந்தைங்களும் ட்வின்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ட்ரிப்ளெட்ஸ். அந்த லேடிக்கே 3 குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறந்தாங்க. அதில் இருந்த 2 குழந்தைங்க தான் அந்த 2 குழந்தைங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த பசில்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கமெண்ட்ஸ் மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் இதே போல் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பசில்ஸோட ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிமிலர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.